வணக்கங்களே, இன்றைய வகுப்புல நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி நூலாசிரியர்ல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பத்தி நம்ம வந்து படிக்க உள்ளோம் வந்து. வாங்க படிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்புகள் அப்படின்னு இலக்கணம் வந்து 5 தலைப்புகள் வந்து பார்த்திருக்கோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பாத்தீங்கன்னா இது பார்த்து முடிச்சாச்சு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில், லகர லகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், வேர்ச்சொல் அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், எதிர்ச்சொல் வரையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். வந்து 12 வரையும் வந்து நம்ம நியூ சிலபஸ்ல வந்து இருக்கக்கூடிய தலைப்புகள் இது எல்லாமே. அலகு 1 முதல் 7 வரை உள்ளது. இப்ப அதே மாதிரி அலகு 7ல இருக்கக்கூடிய வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பத்தினது நம்ம வந்து படிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நூலாசிரியர் அடிப்படையில் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா பொருள் தரும் ஒரு எழுத்து வந்து பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கிறோம் வந்து. ஓரெழுத்து ஒரு மொழியில இருந்து டெஃபினட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கேள்விகள் வந்து நிச்சயம். அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் வந்து புக்ல இருக்கிறத நம்ம இங்க பாத்துறோம். இது இல்லாம அடிஷனலா நம்மளுடைய டெஸ்ட் பிராக்டிஸ்ல கொடுப்போம். அது இல்லாம நம்ம பிவைக்கும் வந்து இது மூணும் சேர்ந்தது தான் ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி பார்க்கிறோம். இன்றைய வகுப்புல இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரெழுத்து மொழி நம்ம பார்க்கறதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துடும். அடுத்து நம்ம நீங்க போட போற டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேள்வி வந்து இருக்கு அடிச்சு பார்க்கிறோம். அந்த பிவைக்கும் நம்ம கொடுக்க போறோம். அதையும் நீங்க பார்க்க போறீங்க. இது மூணும் கவர் பண்ணும்போது நமக்கு 2 கேள்வி வந்து சாத்தியமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. வாங்க பார்க்கலாம். ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை நம்ம படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓர் எழுத்துக்களா இருக்கு அப்படி பார்க்கிறோம். ஓர் எழுத்துக்களா இருக்கிறது இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சொல்லாவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டுன்னு பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லையும் அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் வந்து. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவானந்தி முனிவர் தமிழில் 42 ஓர் எழுத்து மொழிகள் ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அப்ப பவானந்தர் கொடுக்கறதா நமக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா வந்து 42 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் நம்ம இங்க படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. மீதி அடிஷனலா இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம வந்து டெஸ்ட்லயும் அந்த பிவைக்கிலும் நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கு. புத்தகத்துல இருக்கிறது நம்ம இங்க படிச்சிருப்போம். இவற்றில் நோ, தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். அப்ப இங்க நோ, தூ பாத்தீங்கன்னா நோ, நோ, தூ, தூ அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த நோ, தூ மட்டும் தான் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது குறில் எழுத்தா இருக்கு. ஏனைய 40 எழுத்துக்களும் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்களா இருக்கு. அப்ப மொத்த எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்கள் எத்தனை 42. அந்த 42ல 2 வந்து குறிலா இருக்கு, 40 வந்து நெடிலா இருக்கு. அந்த 2 குறிலா இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து நோ, தூ அப்படின்னு பாக்குறோம். அது அப்ப தேர்வு அடிப்படையில் நமக்கு இது இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான விளக்கம் அப்படின்றது நன்னூல் வந்து கொடுக்கிறாரு, பவனந்தி முனிவர் கொடுக்கிறாரு, இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் கொடுக்கிறாரு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொன்றும் வந்து அவருடைய வரிசையின் அடிப்படையில் பார்ப்போம். இப்ப உயிர் வரிசையில் வந்து ஒரு எழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் உயிர் வரிசையில மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆ அப்படின்னா பசு வந்து, ஈ கொடு வந்து, ஊ இறைச்சி அப்படின்னு பார்க்கிறோம் வந்து, ஏ அம்பு வந்து, ஐ அப்படின்னா தலைவன் வந்து, ஓ அப்படின்னும் போது மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நோ, தூ அப்படின்னு 2 குறில் மட்டும்தான் அந்த ஒரு எழுத்து உண்மையில நமக்கு குறிலா இருக்கணும். அப்ப ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த முதல் 5மே நமக்கு பல முறை வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? உயிர் வரிசையில வந்து அடுத்து சகர வரிசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன்னு அர்த்தம். சி அப்படின்னா இகழ்ச்சி வந்து, சே அப்படின்றது உயர்வு, சோ மதில் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல நமக்கு பல தடவை கேட்டது அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சோ மதில் அப்படின்றது நமக்கு பல தடவை கேட்டிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து நகர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல நா அப்படின்னா நாவு, நீ அப்படின்னா முன்னிலை உரிமை, நே அப்படின்றது அன்பு, நை அப்படின்றது இழிவு, நோ அப்படின்றது வந்து நோய் வந்து, நோ அப்படின்னா வறுமை அப்படி பார்க்கிறோம். அப்ப நோ அப்படின்றது குறில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது நோய், நோ அப்படின்னா வறுமை அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா. இது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த நோ வறுமை அப்படின்றதும் நோய் அப்படின்றதும் நமக்கு வந்து தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அடிச்சு பார்க்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மகர வரிசை மா அப்படின்றது மாமரம் அப்படின்னு பார்க்கிறோம், மீ அப்படின்னா வான் வந்து, மூ அப்படின்னா மூப்பு, மே அப்படின்னா அன்பு அப்படின்னு பார்க்கிறோம், மை அப்படின்னா அஞ்சனம் வந்து, மோ அப்படின்னா முகத்தல் அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து. மகர வரிசை அப்படின்னும் போது மா, மீ, மூ, மே, மை, மோ வந்து இது அப்படியே தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். ஆனா இது எல்லாமே நெடிலா தான் இருக்கு அப்படின்னு நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்து கிடையாது. இதுல குறில் எழுத்து தவிர்த்து மீதி இருக்கு நெடில் எழுத்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது மகர வரிசை அப்படின்னு பார்க்கிறோம். டோட்டலா இப்ப நம்ம இதுவரையும் பார்த்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுவே நமக்கு 6, 4, 10 அடுத்து 22 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மகர வரிசையோட முடியுது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நம்ம அங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ககர வரிசை வந்து. ககர வரிசை அப்படின்னு கா அப்படின்னா வந்து சோலை அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இது இம்பார்ட்டன்ட் கேட்டுட்டாங்க ப்ரீவியஸ் இயர்ல வந்து. அதே மாதிரி கூ பூமி வந்து, கை அப்படின்னா ஒழுக்கம், கோ அரசன் வந்து இதுவும் நம்ம கேட்டுட்டாங்க பல தடவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றோம், கோ அரசன் அப்படி சொல்றோம். அடுத்து தகர வரிசை அப்படின்னும் போது தா அப்படின்னா கொடு, தீ நெருப்பு வந்து. தா கொடு, தீ நெருப்பு, அண்ட் தூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உன் வந்து. அதான் நோ, தூ, நோ அப்படின்றது வந்து குறில் அப்படின்னு பார்த்தோம் வந்து.
சோ அந்த நோ அப்படின்றது என்னன்னா நோயை குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். நோ அப்படின்னா வறுமையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து தூ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உன் அப்படின்றது உணவு உட்கொள்ளுது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து துணுட்டியா அப்படின்ற வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னை வழக்கம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தூ அப்படின்னா வந்து உன் அந்த அடுத்து தூ அப்படின்னா தூய்மையை வந்து குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து தே அப்படின்னா கடவுள் வந்து தை அப்படின்னா தைத்தல் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமானது அப்படின்னா நம்ம தேர்வுல முன்னாடி கேட்டது என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே தே கடவுள் வந்து பாத்தீங்கன்னா தை தைத்தல் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பகர வரிசை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பா அப்படின்னா பாடல் வந்து பூ அப்படின்னா மலர் வந்து பே அப்படின்னா மேகம் வந்து பை அப்படின்னா இளமை வந்து போ அப்படின்னா செல் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல நமக்கு முக்கியமானது எது அப்படின்னா வந்து பா கேட்டிருக்காங்க பை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இது ரெண்டுமே முக்கியமானது அடிச்சு பார்க்கிறோம். அடுத்து யகர வரிசை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து யா அப்படின்னா அகலத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். யகர வரிசையில் ஒரே ஒரு சொல் தான் இருக்கு, அகலத்தை குறிக்குது. வகர வரிசை அப்படின்னா வந்து வா அழைத்தல் அப்படின்னு பார்க்கிறோம். வி மலர் அப்படின்னு பார்க்கிறோம். இது பல தடவை நம்ம கேட்டிருக்காங்க. வி அப்படின்னா மலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வை அப்படின்னா புல் அப்படின்னு பார்க்கிறோம். வவ் அப்படின்றது கவர் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்வு நோக்குல மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இங்க 22 இங்க ஒரு 20 மொத்தம் 42 சொற்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சாரி 42 எழுத்து, அந்த 42 எழுத்துக்கு பொருள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 42 நம்ம வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். சோ தேர்வுல நம்ம பல முறை நம்ம திருப்பி கேட்டிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்கமிங் நமக்கு குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 2 ஏவா இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அடுத்து நம்ம பார்க்க இருப்பது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நூல் உலாசிரியர்ல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது நமக்கு தேர்வு நோக்குல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து குன்றக்குடி அடிகளார் காலம் வந்து பாத்தீங்கன்னா 11 ஜூலை 1925 15 ஏப்ரல் 1995 வரை வந்து சோ அப்ப அவருடைய காலம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து 1925 இருந்து 1995 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. சோ சமயம் இலக்கியம் மட்டுமின்றி பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்ற பல துறையிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் வந்து. அப்ப பல துறை ஆழ்ந்த புலமை அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. சோ அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல துறையிலும் ஆழ்ந்த புலமை அப்படின்னு பார்க்கிறோம். குன்றக்குடி ஆதீனத்தின் மடாதிபதியாக இருந்தவர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த பேச்சுக்கு நிகராக எழுத்திலும் வல்லவரான அடிகளார் தம் வாழ்நாளில் ஏராளமான நூல்கள் எழுதினார். மணிமொழி, தமிழகம், அருளோசை முதலிய இதழ்களை நடத்தினார். அப்ப அவர் நடத்தின இதழ்கள் அப்படின்னா மணிமொழி, தமிழகம், அருளோசை அப்படி பார்க்கிறோம். சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதழ் அப்படின்னு வந்துச்சுனாவே கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். நமக்கு ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்திலும் முக்கியமானது, வரலாற்றின் அடிப்படையில் முக்கியமானது, தமிழ் இலக்கியத்தின் அடிப்படையில் முக்கியமானது. அவர் ஆரம்பித்து இன்றெல்லாம் வந்து கொண்டிருக்கும் மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல் ஆகிய இதழ்களும் குறிப்பிடத்தக்கன அப்படின்னு இப்ப வந்துட்டு இருக்கிறது மக்கள் சிந்தனை வந்துட்டு இருக்கு. தவத்திற்கு கூட அறிக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதழ்களும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மணிமொழி, தமிழகம், அருளோசை அப்படின்றது இதழ்கள் நடத்தினார். இப்போ வரையும் வந்துட்டு இருக்கிறது மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல் அப்படி சொல்லி தற்போது வரையும் வந்துட்டு இருக்க புத்தகம் இதழ் அப்படி சொல்றோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விருதுகள் அப்படின்னு தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986 வழங்கப்பட்டது. அப்ப முதல் திருவள்ளுவர் விருது பெற்றது யாருன்னு தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ணாமலை பல்கலைக்கழக கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கி சிறப்பித்தது அப்படி பார்க்கிறோம். இது இம்பார்ட்டன்ட். சோ எந்த பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிச்சுன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் டிலிட் வந்து. அடுத்து இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1995 தேசிய விருது வழங்கி சிறப்பித்தது அப்படிங்க. அப்ப இந்திய அரசு வந்து தேசிய விருது வழங்குறாங்க. அறிவியல் செய்தி பரப்பும் வந்து தேசிய குழு வந்து பாத்தீங்கன்னா விருது வழங்குறாங்க, தேசிய விருது. இவருக்கு 1971 வழங்க. எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமய இலக்கியங்கள் அப்பர் விருந்து, அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர், திருவாசகத்தேன், தமிழ் அமுது, சமய இலக்கியங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில், ஆலய சமுதாய மையங்கள் தமிழக அரசின் முதற் பரிசு பெற்றது. முதுநிலையில் சமயம் சமுதாயம், திருவருட்சிந்தனை, தினசரி தியான நூல், குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை 16 தொகுதிகள் வச்சுக்கணும். இதுல நமக்கு முக்கியமானது அப்படின்னும் போது வந்து இப்ப தமிழக அரசின் முதற் பரிசு பெற்றது ஆலய சமுதாய மையங்கள் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவருட்சிந்தனை அப்படின்றது மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி தமிழ் அமுது அப்படின்னு முக்கியமானது. அண்ட் அப்பர் விருந்து, அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர், திருவாசகத்தேன் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே முக்கியமான நூல்களா இருக்கு. இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, குறட்சிலும், வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, குறள் 100, சிலம்பு நெறி, கம்மன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், பாரதி யுக சந்தி, பாரதிதாசன் உலகம், அந்த கவி அரங்கில் அடிகளார் கவிதைகள், அந்த மண்ணும் மனிதர்களும் தன் வரலாறு சொல்லிட்டு இலக்கியங்களை படைச்சிருக்காரு. சோ திருவள்ளுவர் பத்தி அதிகமா படிச்சாலும் திருவள்ளுவர் விருது முதல் இவருக்கு தான் வழங்கப்பட்டது 1986 அப்படின்னு. அடுத்து அதே மாதிரி சிலம்பு நெறி, கம்மன் கண்ட ஆட்சியில் அரசியல். அப்ப சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் முதல் காப்பியம் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல், கம்பராமாயணம் அப்படின்றது வந்து உச்சகட்ட காப்பியத்தின் உச்சகட்டம் சொல்றோம். பாரதி யுக சந்தி, பாரதிதாசன் உலகம். அப்ப இவர் வந்து கையில எடுத்திருக்கக்கூடிய அந்த புலவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து திருவள்ளுவர் வந்து எடுத்திருக்காரு, வள்ளுவருடையது வந்து இதுவரையும். அடுத்து வந்து தனிப்பட்ட முறையில் சிலப்பதிகாரம் வந்து வருது. அடுத்து கம்பராமாயணம் வருது. அடுத்து
பாத்தீங்கன்னா பாரதியார் வரார், அடுத்து பாரதிதாசன் வரார், வந்து பாத்தீங்கன்னா கவியரங்கில் அடிகளார் கவிதைகள், மண்ணும் மனிதர்களும் தன் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய வரலாறு பத்தினது. அதே மாதிரி கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா கவியரங்கில் அடிகளார் வருது. சோ அப்ப நம்ம திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அப்புறம் பாரதிதாசன் அப்படி ஞாபகம் வச்சுட்டோம், முடிஞ்சிடும் ஈஸியா. இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா தேர்வு நோக்கில் வந்து நம்ம ஆன்சர் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குற ஃப்ரெண்ட். ஓகேங்களா? சில குறிப்புகள். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குழு அடிகளார் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கினார் அப்படின்னு பாக்குறோம். அது திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இவரோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு போட்டுருவோம், போட்டு சரியா தவறான்னு கேட்பாங்க. கேட்டானா சரி அப்படி பார்க்கணும். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறச்செல்லும் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார். அப்ப நாயன்மார் அடிச்சுவட்டில் குறச்செல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் சொல்லிட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம இங்க பார்த்ததுதான். சோ ஆலய சமுதாய மையங்கள்ல தமிழக அரசு முதல் பரிசு பெற்றது பார்க்கிறோம். அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதங்கள் நடத்தியுள்ளார். அந்த தற்போது வரை அந்த அறிக அறிவியல் வந்து போயிட்டு இருக்கு. ஒப்புரவு நெறி தலைப்பில் வந்து அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் கூறியுள்ளார். குன்றக்குடி அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு தெரியும். அறிவு பற்றிய பரந்து நோக்கினை ஆழ்மன சிந்தனையோடு அவரது பேச்சாற்றல் பதிவு செய்கிறது. அடிகளார் எழுதிய சிறுகதைகள் அறிவொளி இயக்கத்தின் மூலமாக மக்களை சென்றடைந்தது அப்படின்னு சென்றெய்தி இம்பார்ட்டன் வந்து அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்து கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து சில நாடகங்களும் அடிகளாரால் எழுதப்பட்டு அரங்கேறியுள்ளன. அவரது இறுதி காலத்தில் தினமணில் எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதியிருந்தார். அப்ப எதுல கட்டுரை எழுதினாரு, என்ன தலைப்பில் எழுதினாரு அப்படின்றது இம்பார்ட்டன். தினமணியில எங்கோ போகிறோம் என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதியிருந்தார். சில நாடகங்களும் அடிகளால் எழுதப்பட்டு அரங்கேறியுள்ளது. அவரது கூற்றுகள் மக்களாக பிறந்தோர் இயற்கை வழங்கிய அறிவு வாயில்களை பயன்படுத்தி மக்களுக்கு தகுதியானை பெறுதல் வேண்டும். யாருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன். வாழ்க்கையின் லட்சியமே மக்களை அறிவு நலமுடையவர் ஆக்குதலாம், பண்பு நலமுடையவர் ஆக்குதலாம். இவ்விரண்டு குறிக்கோளும் இன்று அடையத்தக்க வழியில் மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இல்லை அப்படி வாழ்க்கை நடைமுறை இல்லை. இது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. யாருடைய ஸ்டேட்மெண்ட்? மக்களை அறிவு நலமுடையாக்குவதும் பண்பு நலமுடையாக்குவதில் இவ்விரண்டு குறிக்கோளும் இன்று அடையத்தக்க வழியில் மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இல்லாம இருக்கு. சோ அதை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை லட்சியமா இருக்கணும் வந்து. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6 அறிவுடையான் மனிதன் வந்து அறிவு ஒரு கருவி, அறிவுடையான் எல்லாம் உடையவன் அவன் ஆவது அறிவான், செய்திகளை சேகரிப்புதான் அறிவா, நூலறிவு அறிவின் அளவுகோலா வாழ்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கேள்விக்கிறார். வாழாத நெஞ்சமே என்பார் மாணிக்க வாசகர். அறிவார்ந்த ஆழ்வனையோடு வாழ்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு. வாழ்வதன் வழி முதல் அறிவு பெறுகிறான், செய்யும் தொழிலின் மூலம் 2ஆம் நிலை அறிவு பெறுகிறான், தான் வாழும் காலத்தின் சூழ்நிலை தக்கத்திலிருந்து காத்துக்கொள்வதன் மூலம் 3ஆம் அறிவு பெறுகிறான், நல்ல நூல்களை தேர்ந்து கற்பதன் வழி 4வது அறிவு பெறுகிறான், பட்டறிவு நூல்களை படிப்பது நம் காலத்தை மிச்சப்படுத்தும், கலந்து கேட்டு பேசி பழகி அதன் வழி பெறும் அறிவு 5ஆம் நிலையாகும், இயற்கை இயக்கத்தின் மூலம் பெறும் அறிவு 6வது அறிவாகும், உடல் மனநலத்தை கெடுத்து இயக்க ஆற்றலை குறைப்பது கிரகம் என்னும் உண்மையையும் ஓசோன் சார்ந்து சுறுசுறுப்பையும் உயிர் இயக்கத்தையும் மிகுதிப்படுத்தும் என்பதையும் அறிவு 6வது அறிவாகும் சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப அறிவை பத்தி இவர் வந்து பேசியிருக்காரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அறிவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 அறிவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்ல 6 அறிவு உடையவன் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிவையும் அவர் வந்து விளக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். நாம் நாட்டில் அந்த பேசுகின்ற திறன் நிறைய வளர்ந்துள்ளது. இதை வளர்த்து கொண்டு அவனுக்கு நிறைய தெரிந்திருப்பதாக எண்ணுகிறான். அறிவு ஒரு கருவியே, இதனை செயற்பாட்டுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். தான் கற்ற கருத்தை செயல்படுத்துவதுதான் அறிவின் திறன் இருக்கிறது. அப்ப செயல்ல காமிக்கணும், பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து விளக்க முற்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் பார்க்கிறோம். சோ நமக்கு வந்து இவரை பத்தின கேள்வி அப்படின்னு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க, திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இதுல முக்கியமானது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ அதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்ட். சோ அப்ப தினமும் வந்து வகுப்பு அட்டன் பண்றது, புத்தகத்துல வந்து மார்க் பண்றது, அண்டர்லைன் பண்றது, அதை அன்றைய தினமே படிக்கிறது, அன்றைய இந்த திருப்புதல் ரிவிஷன் பண்ணிடணும். அடுத்த நாளும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடணும். சோ அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க திருப்புதல் பண்றீங்க அப்படின்னு முக்கியம். அதை போயிட்டு புத்தகத்தோட இண்டெக்ஸ்ல போயிட்டு என்ன பண்றீங்க வந்து நான் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த தலைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எழுத்திலக்கணம் அப்படின்றத வந்து ஒரு வாட்டி நான் ரிவிஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 போட்டுக்க வேண்டியதான். வந்து 2 வாட்டி பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படி சொல்லி போட்டுக்க வேண்டியது. 3 வாட்டி பண்ணிருக்கேன் அப்படின்னா 3. ஸோ அப்போ 1+2+3 போட்டுட்டே அப்படின்னா அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வந்து அப்படி இல்லை அப்படின்னா இதுலயே நீங்க என்ன பண்ணிடலாம், பென்சில்ல வந்து எழுதிட்டு அழைச்சிட்டு இந்த எரேசர் இருக்குல்ல நான் யூஸ் பண்ற மாதிரி நீங்களும் எரேசர் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து மொத்தம் 4 தடவை ரிவிஷன் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே பக்கத்துல எழுதிட வேண்டாம். அப்ப இந்த மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா எதுல நீங்க குறைவா ரிவிஷன் பண்ணிருக்கீங்க, எதுல ரிவிஷனே பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிடும். வந்து இப்போ இதுலயும் 4 இதுலயும் 4 இதுலயும் 4 இந்த இதுலயும் 4 பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை ரிவிஷன் பண்ணிருக்கேன்.
அப்படின்னும் போது அப்ப ரிவிஷன் எதுல கம்மியா இருக்கோ அதை வந்து இன்னும் மேற்கொண்டு ரிவிஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றது அப்படின்றது பண்ணணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் பண்றோமோ அவ்வளவுக்கு மார்க் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்ப ரெண்டும் சேர்ந்து தான் வந்து தேர்வுல வெற்றி அடையும். பொதுத்தமிழ்ல 100க்கு 100 எடுக்க முடியும். இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணி நான் 100க்கு 100 வாங்க முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது, வேற வழியும் கிடையாது. தேர்வுல 100க்கு 100 வாங்குறதுக்கான ஒரே வழி வந்து திருப்புதல் அண்ட் தேர்வு எழுதி பார்த்தல். வந்து இது ரெண்டு யார் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பொதுத்தமிழ்ல அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். நான் வகுப்பு மட்டும் அட்டன் பண்றேன் அவ்வளவுதான், இந்த காலை வாங்கிட்டு இந்த கால அப்படியே போயிடும். வந்து அதே வந்து நான் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நீங்க ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஸோ அப்ப நான் கிளாஸ் அட்டன் பண்றேன், நான் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் அட்டன் பண்றது இந்த கால வாங்கி இந்த காலில் போயிடும். அது நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. வந்து ஆனா புத்தகத்துல அண்டர்லைன் பண்ணும்போது என்ன பண்ணணும், இப்போ உழைப்பு கம்மியாயிடும். வந்து ஸோ அப்ப அந்த உழைப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதக்கூடிய வேலையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், புக்கை வச்சு நம்ம திருப்புதல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ அப்போ குரூப் 4 தேர்வு அப்படின்னு ஒரே ஒரு தேர்வு தான். வந்து இதுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதான் நல்லா ரிவிஷன் பண்ணீங்க புத்தகத்தில் அப்படின்னா போதும், நீங்க சுலபமா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்க. அப்ப எங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12 வரையும் ஒரு 12 புக் எடுத்து வச்சு நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா 12 புக்கு திருப்பி ரிவிஷன் பண்ண முடியாது. அப்ப அங்க நோட்ஸ் எடுக்கலாம். அதுவும் நம்ம என்ன பண்ணோம், புக்கெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரே இடமா கொடுத்துட்டோம். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கலாம். அந்த குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ்க்கு. மற்றபடி பிரிலிம்ஸ் பொறுத்தவரையும் புத்தகத்தில் அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து நம்ம நிறைவு செய்யறோம். ஸோ நாளைய வகுப்புல இதனுடைய தொடர்ச்சி வந்து பொதுத்தமிழ் அப்படின்றது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.